கெஸ்ட் ஹவுஸ்ல புதுசா ஆள் வந்திருக்கு. நீ அங்க போனியா? அவர் தனியா தான் தங்கியிருக்காரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது, தெரியும்ல? சார் வந்துட்டாரு, நான் கூப்பிடுறேன். என்ன முனுசாமி? கும்பிட்றையா ஐயா, நேத்து நைட்டு யானை இறங்கிருச்சுங்கய்யா. நம்ம பொன்னுசாமி வீட்டை மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிருச்சுங்கய்யா. இதுக்கு மேல அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்னு பயப்படுறாருங்க. அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காம ஏதாவது அவனுக்கு பண்ணி கொடு. நம்ம உடுமலோட அப்பா இல்ல. என்னடா உன்னை 2 நாளா தோட்டத்து பக்கம் ஆளா காணா? அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. ஒரு 2 நாள்ல அவன் தோட்டத்துக்கு வந்துருவாங்கய்யா. ஜார்ஜ், வண்டி எடு. சரிங்கண்ணா. ஹலோ மாஸ்டர். மாஸ்டர், நீ எங்க இருக்க சைமன்? இங்க சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இப்ப ரொம்ப குளிரா இருக்கும்ல? ஆமா, நல்ல குளிரு. சைமன், அங்க ஒரு ஹலோ 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 ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இந்த இடம் எப்படி சார் இருக்கு? சூப்பர். பிரச்சனை எதுவும் வரலையே சார்? என்ன பிரச்சனை? காட்டு மிருகங்களாம் இருக்கிற இடம், அதான் கேட்டேன். காட்டு மிருகம்னு சொன்னா? யானை, கரடி, காட்டெருமன் நிறைய இருக்கு. எனக்கு இந்த இடத்த சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறியா? என்ன சார் நீங்க, எப்பன்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நேத்து போலீஸ் வந்திருந்தாங்கல்ல, நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க, சும்மா வந்துட்டு தான் போவாங்க. அப்புறம் இடம்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும், அதான் நம்ம இடத்தோட ராசி. இது மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது ஒரு 600-650 ஏக்கர் இருக்கும். இதுல பங்களாவையும் சுத்தி இருக்கிற 4 ஏக்கரையும் விக்கலான்னு பாக்குறேன். பாக்கி இருக்கிற இடத்துல காப்பி, ஏலக்கான்னு விவசாயம் பண்ணிருக்கு. அதை வச்சு தானே நம்ம வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க சொத்து. அதான் எங்க அப்பாவோட அப்பா அவங்ககிட்ட இருந்து வாங்கினாரு. அப்புறம் எதுக்கு மேத்யூ சார் இது விக்கிறீங்க? ஐயோ, இவ்வளவு பெரிய இடத்த பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஏதோ ஒரு பொண்ணோட ஆவி நடமாடுறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஊருக்காரங்க கிளப்பி விடுற கதைங்க. இத சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம்லாம் நீங்க நம்பாதீங்க. என்ன இருந்தாலும் நான் இங்க கொஞ்ச நாள் தங்கலாம்னு முடிவு. தாராளமா தங்குங்க, சந்தோஷம். நீ இஷ்டப்படுற வரைக்கும் இருங்க. நீங்க இந்த இடத்த வாங்குற ஐடியா இருக்குல்ல? எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. சரி ஜார்ஜ், வண்டி எடுறா. சரிங்கண்ணா. சார், நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வந்திருக்கீங்களா? இந்த மேத்யூஸ் ஆள் எப்படி? பாட்டை முப்பாட்ட சொத்து சார். இதெல்லாம் நிறைய காசுள்ள பார்ட்டி தான். அரசியலே இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அடுத்த எலெக்ஷன் நிக்க போறதா பேசிக்கிறாங்க. இந்த மேத்யூஸ்க்கு எதிராக ஒருத்தர் போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தாரு. இப்ப கொஞ்ச நாளா அவர் மிஸ்ஸிங். இவர் தான் போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லி ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க.
அட நீங்க என்ன பண்ற? என்னாச்சு? நான் இங்க இருந்தா நீங்க இங்க வர மாட்டீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஹாய். ஹாய். நான் சும்மா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து போர் அடிச்சு போய் போறடிச்சு போய் சைமன் உள்ள வாங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? ஓகே, நான் ரெடி. வர்ஷா, போயிட்டு வரலாமா?